ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி தான் பார்க்க போகிறோம். தெலுங்குல ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃபிலிம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஜட்ஜு பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தீர்ப்பு தான் கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு கேஸை தவிர நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணி இங்கே இன்னொரு ரூமை காமிக்கிறாங்க. பார்த்தா ஒவ்வொரு ஹாஸ்டேஜாக கடத்தப்பட்டு அடைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தனை காமிக்கிறாங்க, சண்டின்னு அவனோட பேர். ஃபஸ்ட்டு கிருஷ்ணகாந்த், அமர், லட்சுமிபதி, அப்புறம் சந்திரசேகர், அப்புறம் பிரகாஷ்னு ஒரு 6 பேரை கடத்தி வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் யார் என்னன்னு தெரியாது. இதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. அதாவது கிருஷ்ணகாந்த் லாயராக இருப்பார், அமர் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க, அண்ட் பிரகாஷ் போலீஸாக இருப்பார், டாக்டர் அதாவது சந்திரசேகர் டாக்டராக இருப்பார். ஸோ இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக இருக்கிறனால மேபி பணத்துக்காக நிறைய மணி டிமாண்ட் பண்ணுவாங்க போல். அப்படி நம்ம எதுக்கு கடத்திருக்காங்கன்னு தெரியலேன்னு சொல்லி புரியாமல் முடிச்சுட்ருக்காங்க. ஸோ இதில் அமர்னு ஒருத்தன் எப்படியாவது தப்பிச்சு போடலாம்னு சொல்லி இன்னொருத்தரோட ரோப், லட்சுமிபதியோட ரோப்பை ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ரிமூவ் பண்ணிகிட்ருக்க கொஞ்ச நேரத்தில் ஒழுங்காக உட்காரு, அப்படி இல்லாட்டினா உன்னை ஷூட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒருத்தர் கடத்தப்பட்டு இருந்தவரை உட்கார சொல்கிறாரு. ஸோ இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஒருவேளை கேமரா பிஸ் பண்ணியிருக்காங்க, அது மூலியமாக நம்மளோட அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லட்சுமிபதிக்கு பாத்ரூம் வருது. கேட்டுட்டு போகும்போது சோப்பு ஹேண்ட் வாஷ் பண்ண சோப்பு எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அவர் ஒரு சோப் சொல்கிறாரு, க்ரீன் கலரு. ஆனால் அவர் மாற்றி வேறு சோப் போட்டுருவார். கை கழுவிட்டு அப்புறம் வந்துடுறாங்க. இப்போ ஜான்வின்னு இன்னொரு பொண்ணு என்ட்ரி கொடுக்குறா. என்ட்ரி அவங்களுக்குலாம் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. பார்த்தா எல்லாருக்கும் என்னென்ன ஃபுட்டு தேவையோ அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருப்பா. டாக்டர் ஆம்லேட் தான், ப்ரெட் ஆம்லேட் தான் சாப்பிடுவார். ஸோ இந்தாங்க உங்களோட ஃபேவரட்டான ஃபுட்டு. அப்புறம் டாக்டர் இந்த டைமுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிடுவார், அதையும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களை பற்றி ரொம்ப நாள் டீட்டெயில் அப்சர்வேஷன் பண்ண படம் தான் கடத்திருக்காங்க. இவங்களுக்கு புரியாது, எப்படி நாங்கள் சாப்பிட்றதுலாம் உங்களுக்கு தெரியுது, நீங்கள் யார், எதுக்கு கடத்திருக்கீங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்கும்போது அதுக்கு பதில் நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பதில் கிடைக்கும், பொறுமையாக இருங்க, என் வேலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோவோட என்ட்ரி. அதாவது நான் ஒரு கொஷின் கேட்பேன் உங்களுக்கு, நீங்கள் அதை கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து கிளம்புறான். அப்படியே பதில் சொல்லலை, தப்பாக இல்லை பொய்யா சொன்னீங்கன்னா நீங்கள் இறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டில் காமிக்கிறாங்க. அந்த ஸ்டில்லில் பால்ராஜ்ன்றவர் மஞ்சுன்ற ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ, அப்புறம் பல கிளிப்பிங்ஸ்லாம் காமிக்கிறாங்க, இவங்க இன்வால்வ் ஆன கிளிப்பிங்ஸ்லாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது டைமர் ஆன் பண்ணுறாரு. யாருமே பேச மாட்டாங்க. ஸோ அந்த டைம் முடிஞ்ச பிறகும் அவ்வளோதான், அவங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களில் ஒருத்தர் இறக்க போகிறாரு, நான் சொன்னது யாருமே கேட்கல, ஸோ நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சா தான் நீங்கள் அடுத்து பேசுவீங்கன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரையாக ஷூட் பண்ணலான்னு நினைக்கும் போது அதில் அமரன்னு ஒருத்தரை ஷூட் பண்ணிடுவான். ஸோ இவங்கெல்லாம் பேனிக் ஆயிடுவாங்க. என்னடா இப்படி உண்மையை பேசலைன்னா கொலை பண்ணிடுறாங்கன்னு பயந்துட்டு அதில் ஃபஸ்ட்டு சண்டின்னு இருக்கிறாங்க நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ கன்ஃபெஷன் ரூமுக்கு வா, உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு, உண்மையை மட்டும் தான் சொல்லணும், இல்லை நீ இறந்துருவ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் உண்மையை மட்டும் தான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருந்தேன், நடுராத்திரி எனக்கு பாத்ரூம் வந்துச்சு, எந்திரிச்சு போகலான்னு பார்க்கும்போது இந்த மஞ்சுன்ற பொண்ணு வயக்காட்டில் இறந்து கிடந்தா, யாரோ கொடூரமாக கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ பால்ராஜ் தான் கொன்னாரா அப்படின்னு கேட்பாரு. இல்லை நான் பார்க்கல, ஆனால் அவள் தான் இறந்து கிடந்தா. அப்படியே நீ போலீஸ் இருக்கால, நான் பால்ராஜ் தான் கொலை பண்ணார் அப்படின்னு ஏன் சொன்னேன். இல்லை அவங்க வயக்காட்டில் இறந்து கிடந்தனால அவர் தானோன்னு நினச்சேன், ஆனால் நீ பார்த்தேன் நான் பால்ராஜ் தான் கொன்னதா அப்படின்னு நீ சொல்லியிருக்கேன், ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருப்பான். சரி இது வரைக்கும் நீ சொன்னது உண்மை தானே கேட்கும்போது, ஆமாம் நான் உண்மை தான், நான் பார்த்தேன், ஆனால் பால்ராஜை பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து சண்டி கேட்பான், உள்ளே என்னடா நடந்துச்சு, என்னடா கேட்டான் போது, இந்த மாதிரி உண்மையை சொல்லிடுற, நீயும் தப்பிச்சிருவ அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட்டு லாயர் வராரு. லாயர் கன்ஃபெஷன் ரூமில் நீங்கள் எதனால இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மஞ்சு பேரண்ட்ஸ் தான் என்கிட்ட வந்தாங்க, எனக்கு ரொம்பவே பாவமாக இருந்துருச்சு, சரி இந்த கேஸை எடுத்துக்கலாம், அவங்க பேரண்ட்ஸ்க்காகவும் அந்த சின்ன பொண்ணு இந்த சின்ன வயசில் இறந்ததுக்காகவும் இந்த கேஸை டீட் பண்ணேன். இதில் முழுக்க பால்ராஜ் மேலே தான் குற்றம் இருக்குது, நிறைய வெப்பன்ஸில் அவரோட கைரேகை இருக்குது, அவரோட ஸ்பெசிமன் அந்த பொண்ணை ரேப் பண்ணி பண்ணதுக்கான ஸ்பெசிமன் அவள் உடம்புல இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது பால்ராஜ் மேலே தான் தப்பு இருக்குது. ஸோ நானும் கரெக்டாக பால்ராஜ் மேலே தான் அக்யூசேஷன் இருக்குன்னு சொல்லி நான் வாதாடினேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு கன்ஃபார்மாக அவர் தான்றதுக்கு உங்களுக்கு என்ன சாட்சி இருக்குது அப்படின்னும்போது, இந்த மாதிரி இவங்கள சாட்சி சொன்னாங்க நான் கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் வராரு. டாக்டர் நான் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன், பால்ராஜோட ஸ்பெசிமன் அந்த பொண்ணு உடம்புலையும் பல கீறல்கள் இருந்துச்சு, அதை வச்சு ரேப் தான் பண்ணியிருக்காரு, மர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் தான் உறுதி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு.
போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு 1லேருந்து 2 ஹவர்ஸ் ஆகும். பட் நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவரில் பண்ணி முடிச்ச மாதிரி ரிப்போர்ட் இருக்குது. அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எப்படி பண்ணி முடிச்சீங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் என் சைடு கரெக்டாக தான் பண்ணேன். ப்ளஸ் ஒரு நைட்டு 6 மேலே ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் டே தான் பண்ணணும். ஆனால் நீங்கள் நைட் 7:30க்கு பண்ணீங்க. ஸோ யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக நீங்கள் அதை பண்ணீங்கன்னு கேட்கும்போது, நான் யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக பண்ணல. நிறைய வெப்பனில் வந்து அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இதையும் ப்ளஸ் அந்த சீமனையும் வச்சு நான் அது அட்ரஸ் தான் பண்ணாருன்னு நான் உறுதி செஞ்சேன். ப்ளஸ் அவரை பார்க்கும்போது என் பொண்ணு மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அதில் தப்பே பண்ணல, நான் கரெக்டாக தான் சொன்னேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு லட்சுமிபதி வராரு. லட்சுமிபதி வந்து இந்த மாதிரி பால்ராஜ் வந்து மஞ்சு கூட பேசிகிட்டு இருந்ததை பார்த்தேன். வந்து அப்போ கூட மஞ்சு நான் உங்கள் பொண்ணு வயசு தான், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருந்தா. ஸோ அவர் தான் கொண்டிருக்கணும், அவர் தான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துருக்காரு, அவர் வயக்காட்டில் வேறு இறந்து கிடந்தனால அவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி லட்சுமிபதி சொல்கிறான். ஸோ இப்போ நீங்கள்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நியூவாக ஒரு ஹாஸ்டேஜ் வராரு. அவர் தான் வந்து கான்ஸ்டபிள் திவாகர். ஸோ திவாகர் யாருன்னா அந்த போலீஸ் இருக்கார்ல, அவர் எஸ்ஐ, இவர் வந்து கான்ஸ்டபிள். நீ எப்படா இங்கே வந்தேன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியல, யாரும் நைட்டு என்னை கூப்பிட்டாங்க, தூங்கிட்டு இருக்கும்போது வெளியே எழுந்திரிச்சு பார்த்தா நான் மயக்கம் அடைஞ்சிட்டேன், இங்கே பார்த்தா இங்கே இருக்கேன், எனக்கே தெரியல எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இங்கே என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு இந்த மற்ற இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவன் கன்ஃபெஷன் ரூமுக்கு போகிறான். போய் நீ வந்து பால்ராஜை பற்றி சொல்லுன்னு சொல்லும் போது தான் சொல்கிறாரு. ஃப்ளாஷ்பேக் நம்மளுக்கு அப்படியே காமிக்கிறாங்க. பால்ராஜ் வந்து திவாகரோட பழைய நண்பன், ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. பால்ராஜுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவள் பேர் சுதா, அவளோட ஃப்ரெண்டு தான் மஞ்சு. ஸோ அவள் தான் வந்து இறந்துருக்கா, அவளோட கேஸ் தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ சுதாவும் மஞ்சு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. 2 பேரும் காலேஜுக்கு சேர்ந்து நடந்து தான் போயிட்டுருப்பாங்க. அப்போ சுதா வந்து இப்போ பாரு எங்கள் அப்பா என் பின்னாடியே வந்துட்டுருக்காரு, ஃபாலோ பண்ணி அவருக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லும்போது மஞ்சு சொல்கிறா, அப்போ சேஃப்டிக்காக தானே வராரு, எதுக்கு நீ திட்டுற, சந்தோஷப்படு அப்படின்னு கேட்கும்போது சுதா சொல்கிறேன், ஏன்ப்பா நீங்கள் என்னை நம்பவே மாட்டீங்களா, எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு வரீங்கன்னு கேட்கும்போது, இல்லை உன்னை நம்பாமல் இருப்பேன், நீ எனக்கு அம்மா மாதிரி, உன்னை நான் முழுசாக நம்புறேன்டிட்டாங்க, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக தான் வரேன், தனியாக போகிறது பயமாக இருக்கும்ல, அதுக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்காங்க. நடுவில் வந்து திவாகர் வராரு. வந்து வா வெளியே போவோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் எங்கே தண்ணி அடிக்கவா அப்படின்னு கேட்கும்போது, அம்மாட்ட மட்டும் சொல்லிடாத, நான் போன உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகரும் பால்ராஜும் சேர்ந்து அவங்களோட ட்ரிங்கிங் ஸ்பாட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ இதுலேருந்து இவங்க 2 பேரும் ரொம்ப காலத்து நண்பர்கள் மாதிரி காமிப்பாங்க. உனக்கும் ஊர் தலைவருக்கும் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் வந்து ஊர் தலைவர் யாருன்னு காமிக்கிறாங்க. ஊர் தலைவரும் இந்த எஸ்ஐயா பிரகாஷ் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. அதாவது பால்ராஜோட அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த ஊர் தலைவரோட அப்பா. ஸோ இவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கும். இவங்க அப்பா இருந்தப்புறம் அவரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த சொத்து அந்த பையனுக்கா, பையன் பால்ராஜுக்கா இல்லை செகண்ட் பையன் ஊர் தலைவருக்கான்ற பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கும். ஸோ இதனால அந்த போலீஸும் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் பால்ராஜ் கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பார். இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த போலீஸ் தான் வந்து பால்ராஜை இந்த கேஸில் இன்வால்வ் பண்ணிகிட்டு இருப்பான். என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன், அவன் இப்படிலாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், அவன் இந்த மாதிரி இந்த கேஸுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை, தப்பாக வந்து இவனை வந்து பொய்யா சித்தரிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ எல்லோரும் ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்போ திவாகர் கேட்குறான், அவன் மேலே அவ்வளோ அக்கறையாக நடந்துக்கிறீங்களே, முதல் நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு இந்த கேஸை திருப்பி கையில் எடுத்தீங்க, உங்களுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும் போது தான் நம்ம ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக். ஹீரோ யாருன்னா அந்த ஜட்ஜோட பையன்தான். ஹீரோக்கு ஒரு கால் வரும், இந்த மாதிரி உங்கள் அப்பா ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டார், இஸ் கவுண்டிங் ஹிஸ் டேஸ், ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ வந்து அவங்க அப்பாவை போய் பார்த்துட்டு இருக்கும்போது, ஏன்ப்பா ரிட்டைர்மெண்ட் பண்ணோன்னே ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, ஏன் எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போல்லாம் இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. அவங்க ரூமில் ஒரு கேஸ் ஃபைல் இருக்கும். அதாவது அவன் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகி எல்லா ஃபைல்ஸும் எடுத்து போயிருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு கேஸ் ஃபைல் மட்டும்தான் இருக்கும். அந்த கேஸ் ஃபைல் யாரோடதுன்னா பால்ராஜோடது. என்னப்பா இந்த கேஸ் ஃபைல் மட்டும் வச்சுருக்கீங்க, இதையும் கொடுத்து இல்லையான்னு கேட்கும்போது, இல்லை அது வந்து ஒரு தப்பாக தீர்ப்பு எழுதினப்பட்ட கேஸ், வாழ்க்கையில் நான் பண்ண ஒரு தப்பு, அதை என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. அந்த கேஸை வந்து தண்டனை எழுதும் போதே நான் ஏதோ ஒரு நெருடலாக தான் இருந்துச்சு, ஆனால் வந்து அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லேட்டர் நான் தீர்ப்பு வழங்கினப்பறம் தான் தெரிஞ்சிச்சு அவன் வந்து ஒரு இன்னசென்ட், அவன் தப்பு பண்ணலன்றது. ஆனால் வந்து என்னை அதுக்கடுத்து என்ன பண்ண முடியும்னு தெரில, பாவம் என்னோட தப்புனால இப்போ ஒருத்தன் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இவன் வந்து சரி இதெல்லாம் விடுங்கப்பா, என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும், நீங்கள் எல்லாம் யோசிக்காதீங்க, தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தா அவங்க அப்பா இறந்து கிடப்பாரு. ஸோ இப்போ பையனுக்கு என்னென்னா அவங்க அப்பாவோட நிராசையை எப்படியாச்சும் நிறைவேற்றி வைக்கணும், இந்த பால்ராஜ் கேஸை எடுத்து அவர் வந்து கரெக்டான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. பால்ராஜ்கிட்டே இதை பற்றி போய் விசாரிக்கிறாரு, எப்படி இது நடந்துச்சு, என்னாச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் தெரியுது பால்ராஜ் ஒரு இன்னசென்ட். அவரை வந்து இந்த கேஸ்க்குள்ளே இன்வால்வ் படுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தமே இல்லை. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எப்பயாச்சும் பால்ராஜுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டான தீர்ப்பு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இதை
இதை போய் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. ஹீரோயினும் ஓகே நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம், ஹீரோயினும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை கண்டிப்பாக சொல்கிறீங்க, பால்ராஜை நான் இதுலேருந்து வெளியே கொண்டு வர வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் டாக்டர் இருக்கார்ல, நீங்கள் இப்படி அவருக்கு வந்து முன்னாடியே தெரியும் ஒரு ஜட்ஜோட பையன், இப்படி நீங்கள் அவருக்கு லாயர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ லாயர் கேட்குறாரு, நீங்கள் இப்படி ஹியூமன் ரைட்ஸில் கமிஷனில் இருந்துக்கிட்டே இப்படி ஒருத்தனை கொலை பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு நியாயமாக தெரியலையா, நான் உங்களுக்கு கரெக்டான தீர்ப்பு வேணும்னா என்கொயரி பண்ணணும், அதை விட்டுட்டு இப்படி நீங்கள் கொலை பண்ணிட்டீங்கன்னு கேட்கும்போது தான் நம்மளுக்கு உண்மை தெரிய வருது. அமர் வந்து இவங்கால் அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, ஸோ இப்படி ஒருத்தனை கொல்ற மாதிரி ஆக்ட் பண்ணால் தான் உண்மை வெளியே வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒவ்வொருத்தங்க சொல்கிறாரு, டாக்டரோட பொண்ணு வந்து டாக்டரை மீட் பண்ணுறாங்க, இவங்களோட பிளான் தான். அந்த பொண்ணு கேட்குது, இப்போ நீங்கள் ஒழுங்காக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்களா அப்படின்னு கேட்கும் போது தான் டாக்டர் சொல்கிறாரு, இல்லை அந்த பொண்ணு பார்க்கும்போது அப்படியே ஒன்றை பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருந்துச்சு, அப்புறம் உனக்கு நடந்த கொடுமையெல்லாம் ஞாபகம் வந்துச்சு, நான் ஒழுங்காகவே பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா இந்த பொண்ணு சின்ன வயசில் ஒருத்தவங்க ரேப் பண்ணியிருப்பாங்க, ஸோ அது இவருக்கு ஞாபகம் வந்துடும், இவர் ஒழுங்காகவே பண்ணியிருக்க மாட்டார், டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு கடமைக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இதை வந்து ஹீரோ கிட்ட கன்ஃபஸ் பண்ணுறாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒழுங்காகவே பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது தான், அதாவது மஞ்சுவோட பாய் ஃப்ரெண்ட் இப்போ கூட்டிகிட்டு வராங்க, பாய் ஃப்ரெண்டு தான் கொலை பண்ணியிருக்கணும் மஞ்சுவா அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவர்கிட்ட விசாரிக்கும் போது, இல்லை நானும் மஞ்சு லவ் பண்ணுறோம், நாங்கள் எது கொலை பண்ணணும், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு, ஆனால் நான் அவளை கொலை பண்ணலை, அன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு வந்து பாம்பு கிடச்சிருச்சு. ஸோ அன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், அன்றைக்கி நைட்டு தான் மஞ்சு இறந்துட்டா, ஸோ எனக்கும் இந்த கொலைக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும் போது, இதை எப்படி நாங்கள் நம்புறதுன்னு கேட்கும்போது டாக்டர் சொல்கிறாரு, நான் அந்த ஹாஸ்பிட்டலில் விசாரிக்கிறேன், எனக்கு தெரியும் நிறைய பேர் அங்கே, நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி இப்போ டாக்டர் கேட்டு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது உண்மை தான். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து இது அவங்க அம்மாவும் இறந்துருப்பாங்க, இது மஞ்சு இறந்துருப்பா. அதில் வந்து சண்டி சொல்லுவான், இல்லை இவன் போய் சொல்கிறான், இவன் சுதாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், மஞ்சுவை இல்லை, ஸோ மஞ்சுவை இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுதாவை நீ கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமாம், அம்மாவையும் இறந்துட்டு என் லவரையும் இறந்துட்டு தனி மரமாக அந்த ஊரில் இருக்கும்போது சுதா தான் எனக்கு ஆறுதலாக எப்பயும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தருவா, நான் வேணான்னு சொல்லி அவளை துரத்தினாலும் அவள் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ வந்து நான் என்னால் அவளுக்கு அவள் பேர் வந்துருச்சு, நீ எதுக்கு இங்கே வர, உலகாரனோட பொண்ணு தானே, இவனையும் கொலை பண்ணலான்னு பார்க்குறியா, அதை வளைச்சி கொள்ளலான்னு பார்க்குறியா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இவங்க ரிலேஷன்ஸ் வந்து தப்பாக பேச ஆரம்பித்தனால பிடிக்காமல் வந்து இவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சுதாவை கல்யாணம் பண்ணிக்குவான். இப்போ நீங்கள் யாரெல்லாம் போய் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் இப்போல்லாம் உண்மை சொல்லலை, நீங்கள் வந்து இப்போ போலீஸ்க்கு நீங்கள் அரசு ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மிரட்டுறாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு ஹீரோக்குன்றனால சண்டி இப்போ தான் ஒரு உண்மையை சொல்ல வரான். அதாவது என்னென்னா, சண்டி வந்து கை கழுவ போகும்போது ஒரு க்ரீன் கலர் பாட்டிலில் வந்து வாஷ் பண்ண சொன்னால் அவன் மாற்றி ரெட் கலர் பாட்டிலில் வாஷ் பண்ணிடுவான். ஸோ இப்போ வந்து ஒரு செக் பண்ணுவாங்க பாலை வச்சு, இது என்ன கலர்னு சொல்லும்போது மாற்றி சொல்லும்போது இவனுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்னு தெரிய வந்துருச்சு. இவனுக்கு வந்து மஞ்சு கூட இருந்தது வந்து அது பால்ராஜே கிடையாது, இவனோட பாய் ஃப்ரெண்ட் தான். இவன் தப்பாக பார்த்துட்டு வந்து அங்கே உள்ள எல்லாருக்கிட்டையும் தப்பாக சொன்ன உடனே எல்லோரும் நினச்சிக்குவாங்க மாற்றி வந்து பால்ராஜ் தான் நினச்சிக்குவாங்க. ஸோ இதை இவங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. சீமன் ஒன்று தான் வந்து இப்போ இருக்குது, அது எப்படி நடந்துச்சுன்னு டாக்டர் கேட்கும்போது அதுக்கு பால்ராஜ் வந்து ஹீரோ வந்து விசாரிக்கும் போது சொல்லியிருப்பாரு, என்னென்னா நான் வந்து அரெஸ்ட் ஆகி போகும்போது நைட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க நான் மயக்கமாயிட்டேன், அடுத்த நாள் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி வலி ஏற்பட்டுச்சு, அது எனக்கு என்ன பண்ணாங்கன்னே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்கே தெரியாமல் அவரோட சீமனை எடுத்து ஸ்பெஷமனை இவளோட உடம்புல வந்து செலுத்திருப்பாங்க. இது பாசிபிளாக டாக்டர்னு கேட்கும்போது இட் கேன் பி பாசிபிள், நடத்தலாம், அப்படியும் முடியும், அப்படி இருந்துச்சுன்னா அவங்க மேலே தெளிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ரேப் அட்டம் கண்டுபிடிக்க முடியும், இது வந்து பண்ணியிருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் வந்து இப்போ முடிகிற மாதிரி வந்துருச்சு, நீங்கள் எல்லாமே வந்து வாக்குமூலம் கொடுக்கணும், பால்ராஜ் பண்ணது இல்லை, இந்த மர்டர் பண்ணலைன்ற வாக்குமூலம் நீங்கள் கொடுங்க, ஒரு நிரபராதியை நம்ம தண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் சரி ஓகே அவங்க பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் இப்போ வந்து ஹீரோயின்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு கால் வருது, பால்ராஜ் தான், தேவையில்லாமல் இந்த கேஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க, வேணா விட்டுருங்க, நான் 5 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டேன், இன்னும் 15 வருஷம் நான் இருந்துகிட்டே வரேன், எனக்கு வெளியே வரணும்னு ஆசைப்படல, நான் தான் அந்த கொலை செஞ்சேன், இதோட விட்டுருங்க, நான் உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து ஷாக், என்னடா நம்ம கேஸை முடிச்சிடலாம் பார்த்தா இவர் எப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாங்க. என்னன்னு ஒன்றும் புரியாது. என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சுதா இருக்காங்களே, அவங்க போய் பால்ராஜை மீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் தான்ப்பா தப்பு பண்ணிட்டேன், என்னோட தப்பால் தான் நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்க, நானும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, சுதா வந்து மஞ்சோட பாய் ஃப்ரெண்டை சுதாவை லவ் பண்ணியிருப்பாங்க ஒன் சைடாக. ரொம்ப பொசசிவாகி ரொம்ப ஒன் சைடாக க்ரஷ்ஷாக இருந்தது, ரொம்ப பொசசிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மஞ்சு கிட்ட போய் இதை கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க, நான் லவ் பண்ணுறேன், நீ விட்டு கொடுத்து நீ அவனை விட்டு பிரிஞ்சு போயிடு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது நீ லூஸ் அடி பைத்தியக்காரி மாதிரி பேசாத இங்கிறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது இந்த வாக்குவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஓவர் பொசசிவ்னஸில் மஞ்சுவை இவங்களே கொலை பண்ணிடுவாங்க. கொலை
பண்ணிவிட்டு அந்த கத்தியை தான் வந்து பால்ராஜ் தெரியாமல் யூஸ் பண்ணனால ஸோ வந்து பால்ராஜ் தான் மர்டர் பண்ணியிருக்காரு அந்த கத்தியால் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்பெசிமன் இந்த வேலையெல்லாம் வந்து போலீஸ் தான் பண்ணியிருப்பார் அந்த ஊர் தலைவருக்காக. அதே மாதிரி வந்து அந்த சண்டியை வந்து மிரட்டி, நீ அன்றைக்கி பாய் ஃப்ரெண்டை பார்க்கல, இவரை தான் பார்த்தா நீ சொல்லணும், இல்லாட்டி நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இந்த போலீஸ் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ இது லேட்டராக வந்து தெரிய வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, லாஸ்ட்டாக வந்து கேஸை ரீஓப்பன் பண்ணி கேஸில் பால்ராஜையும் ஜெயிச்சிருவார். ஸோ பால்ராஜ் ஊருக்கு வந்து அதாவது அவங்க அம்மா பையன் எல்லாம் கூட சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிப்பாங்க. சுதா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, ஃப்ளாஷ்பேக்கில் சுதா எங்கன்னு எல்லாரும் தேடும்போது ஃப்ளாஷ்பேக்கில் சுதா வந்து சொல்லி முடிச்சுட்டு அன்றைக்கே போய் சூசைட் பண்ணியிருப்பாங்க கிணத்துல விழுந்து. இதனாலனா அவன் பாய் ஃப்ரெண்ட் ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவனோட வாழ்க்கை நல்லாவே இல்லை. ஸோ அவன் வந்து மஞ்சுவே நினச்சிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா மஞ்சு நைட்டு தூங்கும்போது கூட சொல்லிகிட்டே இருக்கான். இவக்கிட்ட சரியாக கூட பேச மாட்டான், இவன் மூஞ்சை கூட பார்க்க மாட்டான். இந்த விரத்திலையும் ப்ளஸ் அப்பா வந்து நம்மளால வந்து தண்டனை அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிப்பான். அதனால கேஸை ரீஓப்பன் பண்ணி அவர் பொண்ணு தான் காரணம்னு சொல்லி பால்ராஜை இப்போ வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி படம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.